தமிழகத்தில் பீகார் தொழிலாளிகள் துன்புறுத்தப்படுவதாக கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது, வருத்தம் அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இந்த தருணத்தில் நம்முடைய திரு SV சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வணக்கம், சொல்லுங்க சார். பிரதமர் அவருடைய பேச்சு, தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. இதுக்கு நடுவில் அவர் திமுகவை தானே குறிப்பிட்டு பேசினாரு, தமிழர்களை இல்லைல்ல, தமிழர்கள் திமுக இது எப்படி பொருள்படும், திமுகனா திமுக தான் பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் அவர்களுடைய அந்த பேச்சு திமுக தரப்புல இருந்த கண்டனம், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, தமிழ்நாட்டில் ஆளுகின்றது தமிழக அரசு. தமிழக அரசு திமுக கட்சி. அதுக்காக திமுக கட்சி மட்டும் ஆகிறதுன்னு சொல்லுவீங்க? அதில் எல்லா கட்சியும் தான் காங்கிரஸ் இருக்கு, பாக்கி கட்சிகள்லாம் இருக்கிறது. தவிர பீகாரில் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவர்கள் ஒரு தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் துன்புறுத்துறாங்கன்னா ஏன் ரயிலாக முழுக்க இங்கே இறங்குறாங்க? பீகாரில் எதுவுமே துன்புறுத்தல, பீகார் சிறப்பாக இருக்கு, பீகார் சுத்தமாக இருக்கு அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு தமிழ்நாடு குப்பையா இருக்குன்னு பேசுறது ஒரு மிக மலிவான அரசியல். பாரதிய ஜனதா தலைவர்கள் யாராக இருந்தாலும், எந்த லெவல்ல இருந்தாலும், தேர்தல் என்று வரும்பொழுது இந்த சேத்த வாரி இறைக்கிறதுல என்னை தவிர வேற யாரும் சுத்தமானவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அவங்களுக்கு ஜாஸ்தி. அது ஒரு RSS மனோபாவம். நான் தான், எனக்கு கீழே தான், கேள்வி கேட்கக்கூடாது, சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறது, அந்த மனோபாவத்தை இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு காட்ட முடியும். இன்னி வரைக்கும் அவங்களுக்கு தமிழ்நாடுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம தான் முதல் பால்லயே அவுட் ஆயிடுறாங்க. இதை இங்க பேச சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பீகார்ல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லைன்னு இங்க திருப்பூர்ல பேச சொல்லுங்க. அதையே அங்க போய் பீகார்ல பேசணும்? ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஆர் இந்தியா இஸ் பெஸ்ட்டுங்க, நார்த் ஆர் சவுத் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். அது மோடி அவர்களுக்கும் தெரியும். திருக்குறள் சொல்றதுலேருந்து, இங்க சலூன் வைக்கிறவர்கள்லேருந்து, அங்க லைப்ரரி வச்சவர்கள்லேருந்து, மண்பானை செய்யறது, யானைக்கு தீனி போட்டவங்க, அத்தனை பேரையும் தமிழ்நாட்டில் பாராட்டினவர் எலெக்ஷன் வந்தோன்னு மட்டும் திமுகவை சொல்றேன்னு சொல்றது மிக தவறான பார்வை. அதனாலதான் கேள்வி கேட்கிறாங்க. இத்தனை நாள் மோடி அவர்கள் போய் ட்ரம்ப்பை கட்டி பிடிச்சாரு, ஐ பிரதர் அப்படின்லாம் தட்டினாரு, இட்டினாரு, கூட ஓடி போனாரு, வந்தாரு, இத்தனை பேசினவங்க ஏன் இப்ப ட்ரம்ப் போன எந்த மீட்டிங்கு அவர் போக மாட்டேங்கிறாரு? ஏற்கனவே பேசினதுனால 50% ஆயிடுச்சு, இன்னும் நேரம் போய் பார்த்தா அது 75% வரி ஆயிடுமோங்கிற பயமா? இன்னைக்கு இந்த தொழிலாளர்கள்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா திரும்பி அவர் ஊருக்கு போயிட போறாரு இல்லையா? வேற எந்த மாநிலம் இந்தியாவில சேஃபா இருக்கோ அந்த மாநிலத்துக்கு போயிட போறாரு. ஏன் பீகார்ல இருக்கிறவங்க மீசோரம் போல, அந்த பக்கம்லாம் ஏன் போல, ஏன் இங்க வராங்க? தெரியாத பாஷை இருக்கிற ஊருக்கு ஏன் வராங்கன்னா, உலகத்திலேயே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அதுதான். அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காம இது வெறும் அரசியல் பேச்சு, இதெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூர்தர்ஷன்ல மாறி மாறி போடுவாங்க. ஏன்னா தூர்தர்ஷன்கிறது கவர்மெண்ட் சேனல், தூர்தர்ஷன்ல இருக்கிற ஸ்டாஃபும் முருகனும் மட்டும் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. அதை ஜனங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் வெட்டி வேலை. இதுக்கு பதிலாக நான் பீகாருக்கு இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன்னு நல்லது செய்யணும். அதை ஏன் செய்யல? அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். யூபியில அவ்வளவு பேசினாங்க, எப்படி அயோத்தியிலேயே தோத்து போனாங்க? ராமர் கோயில் கட்டின இடத்துலயே. கேக்குதா நான் பேசுறது? நன்றி சார், நன்றி. இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு நன்றி.